ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் எதை பற்றினா இல்லூஷன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லப்படுற சந்தேக நோயை பற்றி தான் பேச போகிறோம். என்னடா இது சந்தேகப்பட்டாலே அது சந்தேக நோயா அப்படின்னு இப்போ ஒரு கேள்வி வரலாம். கண்டிப்பாக அது அப்படி கிடையாது. சந்தேகத்தில் ரெண்டு விதமான சந்தேகங்கள் இருக்குது. ஒன்று நம்மளே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம எங்கேயாவது வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பி போயிட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா நமக்கு திடீர்னு தோணும், வீட்டை நல்லா பூட்டினோமா, இல்லை நம்ம சிலிண்டரை ஆஃப் பண்ணோமா, மோட்டரை ஆஃப் பண்ணோமா, இல்லை ஏசி போட்டோமே அதை ஆஃப் பண்ணோமா, இந்த மாதிரியான சந்தேகங்கள் எல்லாம் நமக்கு வரும்போது நம்ம உடனடியாக நம்ம திரும்ப வீட்டுக்கு அதை பார்த்த உடனே அந்த சந்தேகம் போயிடும். ஸோ இந்த மாதிரி சுயமாக நமக்கு சில சந்தேகங்கள் வரும்போது, சில காரியங்கள் தொடங்கும்போது இந்த விஷயத்தை நம்மளால் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த மாதிரியான சந்தேகங்கள் எல்லாமே தீர்வு காணக்கூடியதாக இருக்கும். ஆனால் நம்ம மற்றவங்க மேலே தொடர்ந்து ஒரு சந்தேகங்களை எழுப்பிக்கிட்டே போகும்போது அதுக்கு நமக்கு தீர்வே இருக்காது. ஸோ முடிவில்லாத அந்த சந்தேகங்கள் எல்லாம் எப்போ நம்ம மனசில் திரும்ப திரும்ப வருதோ அதை தான் நம்ம சந்தேக நோயின்னு சொல்கிறோம். இப்போ இது குறிப்பாக இந்த மாதிரியான சந்தேகங்கள் நம்ம மேலேயே நமக்கு வராது. ஏன்னா நம்ம மேலே வர சந்தேகங்கள் எல்லாமே தீர்க்கப்படக்கூடியதாக இருக்கும். அதுவே நம்மளோட லைஃப் பார்ட்னர் மேலேயோ, இல்லைனா நம்ம அப்பா அம்மா மேலேயோ, இல்லை நம்ம குழந்தைங்க மேலேயோ சில பேர் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால அந்த சந்தேகத்திலேருந்து மீண்டு வரவே முடியாது. அந்த மாதிரி சந்தேகப்படுறவங்க கூட இருக்கிறவங்களுக்கு அவங்க நரகத்தை காட்டுவாங்க. இப்போ ஒரு சின்ன விஷயத்தில் கூட, ஒரு சின்ன ஃபோன் பிஸியாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் அவுட்டிங் போனாலும் சரி, ஒரு ஷாப்பிங் போனாலும் சரி, இல்லை ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, சொந்தக்காரங்கள்லாம் எங்கே இருக்காங்களோ அந்த மாதிரியான ஒரு சந்தோஷமான இடத்துல இவங்களோட சந்தேகம் அந்த சந்தோஷத்தை அப்படியே குழி தோண்டி புதைச்சிரும். இவங்க எந்த நேரமும் இப்போ ஒரு சொந்தக்காரங்க 4 பேர் வர இடத்துக்கு நம்ம போகிறோன்னா, நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு பெண்ணாக இருந்தால், ஒரு ஆண் நம்மளோட சொந்தக்காரன் அண்ணனாக கூட இருக்கலாம், தம்பியாக கூட இருக்கலாம். அவங்க பேசினா கூட நம்ம ஹஸ்பண்ட்ஸ் சில நேரத்துக்கு அவன் ஏன் உங்ககிட்ட பேசினா, அந்த மாதிரியான சந்தேகங்கள் இருக்கும். அதே மாதிரி ஒரு பெண்ணும் தன்னோட ஹஸ்பண்ட் கிட்டே வேறு எந்த பொண்ணு பேசினாலும் உடனே அவங்க கூட ஒரு அஃபேர் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள டார்ச்சர் பண்ணுறது, இது மாதிரியான போக்கு அந்த மாதிரி சந்தேகப்படுறவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சு நம்ம அவங்களுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம லைஃப்பை கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சந்தேகங்களுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு அந்த சந்தேகத்தை மாற்றிக்கவே மாட்டாங்க. நம்ம எவ்வளோ தான் நம்ம விளக்கம் சொன்னாலும், நம்ம அதை நிரூபித்தாலும், நம்ம அதை ஒரு எவிடென்ஸோடு போய் நம்ம ப்ரூவ் பண்ணால் கூட அவங்களுக்கு அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வரவே வராது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறது சாதாரண சந்தேகம் இல்லை, சந்தேகம்ங்கிற ஒரு பெரிய நோய் அவங்கக்கிட்ட இருக்குது. பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம எல்லாரையும் நம்பக்கூடாது, அது 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 ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம நம்புகிறவங்கள எப்போதுமே சந்தேகப்படக்கூடாது. அப்படி சந்தேகம் ஒருத்தங்க மேலே இருக்குன்னா அவங்கள நம்ம வாழ்க்கையில் நம்பவே கூடாது. அவங்கள அவங்கள நம்ம பக்கத்தில் சேர்த்துக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்பிக்கை இருக்கிற இடத்துல சந்தேகத்துக்கு இடமே இல்லை. இவங்க அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும். அப்போ தான் மற்றவங்க மேலே நம்பிக்கை இருக்கும். அது வேறு விஷயம். ஸோ நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம நம்பணும். அவங்கள நம்ம ஒரு நாய்க்குட்டியை கட்டி போட்ட மாதிரி எப்போ பார்த்தாலும் நம்ம அவங்கள கட்டி போட்டே வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்திலே நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தேகத்துலேருந்து நம்ம வெளியில் வரவே முடியாது. ஸோ அவங்கள ஃப்ரீயாக விடுங்க. இப்போ ஒரு 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 வண்ணத்து பூச்சியை கூட நம்ம உண்மையான அன்பு வச்சுருந்து நம்ம அதை ஃப்ரீடமாக பறக்க விட்டால் கூட அது திரும்ப நம்ம கையை சேரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம எல்லாருக்குமே நம்ம அவங்களுக்கான சுதந்திரத்தை நம்ம கொடுத்து தான் ஆகணும். நம்ம அவங்கள ரொம்ப அடக்கி ஒடுக்கி அவங்கள நெருக்கி வைக்கும்போது அவங்க நம்ம கையை விட்டு போயிடுவாங்கங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி திருவள்ளுவர் கூட ஒரு குறளில் சொல்கிறாரு, தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும்னு சொல்கிறாரு. அதாவது தேரான் அப்படிங்கிறவன் முன்ன பின்ன தெரியாதவங்க மேலே வைக்கிற நம்பிக்கையும், அதே நேரத்தில் நல்லா தெரிஞ்சவங்க மேலே சந்தேகப்படுறதும், இந்த 2 விஷயமே உங்களுக்கு பெரிய மன கஷ்டத்தை தான் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஃபோன் பிஸியாக இருந்தால் கூட திரும்ப திரும்ப கால் பண்ணுறது, 100 தடவை கால் பண்ணுறது, அவங்கள தொடர்ந்து கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறது, நம்ம கையை விட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தூங்கும்போது கூட அவங்களுக்கான ஒரு இல்லூஷன், இவங்க எந்திரிச்சு அங்கே பக்கத்து வீட்டில் போய் பேசிட்டாங்களா, இங்கே போயிட்டாங்களா, அங்கே போயிட்டாங்களா அப்படின்னு இவங்களுக்கு அந்த மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கிறவங்கெல்லாம் பெட்டர் என்ன அப்படின்னா
அவங்க எல்லாருமே வந்து இப்போ இதே விஷயத்த நம்மக்கிட்ட பண்ணினாங்கன்னா நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியுமா, இந்த சந்தேகத்தை நம்ம மேலே திணிக்கும் போது நம்மளால் அதை தாங்கிக்க முடியுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யோசிக்கணும். ரெண்டாவது விஷயம் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இவ்வளோ தூரம் வந்து மற்றவங்க மேலே சந்தேகப்படுறவங்க வந்து கண்டிப்பாக யாரையும் வந்து கல்யாணம் செய்துக்கவே கூடாது. அவங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்க கூட வாழ்கிற தகுதியே இல்லை. ஸோ அவங்க வந்து பெட்டர் தனியாக இருக்கிறது தான். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து எப்போதும் அடுத்தவங்கள வந்து சந்தேகத்துக்குள்ளே நிறுத்தி நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு மனக்கசப்பை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து அவங்கள வந்து உண்மையாக நம்பணும். நம்பிக்கையோட முடிவில் வந்து அவங்க வந்து நமக்கு உண்மையானவங்க இல்லை அப்படின்னா அவங்கள விட்டு விலகிடணும். ஏன்னா இது நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.